புரட்சியாளர் அம்பேத்கரை அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற, கற்றுக்கொள்ளுகிற, உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு படையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆகவே இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம். அடுத்தடுத்த தலைமுறையிடம் பாதுகாத்து நாம் ஒப்படைக்க வேண்டும். ஊருக்கு ஊர் படிப்பகங்களை உருவாக்குங்கள் என்று அந்த அடிப்படையில் தான் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அம்பேத்கர் படிப்பகம் உருவாக வேண்டும். அது ஒரு நூலகமாக இயங்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் சிந்தனைகள் அடங்கிய நூல்கள் அங்கே இடம்பெற வேண்டும். நம்முடைய இளைய தலைமுறையினர் அதை புரட்டி பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். சாதி பெருமைகளால் எதையும் சாதிக்க முடியாது. மத பெருமைகளால் எதையும் சாதிக்க முடியாது. சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற நிலையை இந்த சமூகம் எட்ட வேண்டுமானால் ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் அம்பேத்கரிய சிந்தனைகளோடு வளர வேண்டும். பெரியாரிய சிந்தனைகளோடு வளர வேண்டும். மார்க்சிய சிந்தனைகளோடு வளர வேண்டும். இதுதான் நம் கவனம் குவிய வேண்டும். நம்முடைய பேச்சும், நம்முடைய செயலும், நம்முடைய நடை உடை பாவனையும் அந்த கம்பீரத்தோடு இருக்க வேண்டும். நாங்கள் அம்பேத்கரியவாதிகள், இப்படித்தான் இருப்போம், கம்பீரத்தோடு இருப்போம் என்கிற அந்த கெத்து நம்முடைய தோற்றத்திலே தெரிய வேண்டும். சாதி நமக்கு ஒரு அடையாளமே இல்லை. அதை வைத்து எந்த ஒரு கோரிக்கையும் நாம் எழுப்ப முயற்சிக்க கூடாது. அரசியல் களத்தில் எங்கள் உழைப்புக்காகவும் எங்கள் பங்களிப்புக்காகவும் தான் அதிகார பகிர்வு. இது ஒரு தலித் இயக்கம் என்பதற்காக நாங்கள் இதை தருகிறோம் என்கிற நிலை வரக்கூடாது. இது ஒரு மகத்தான மக்கள் இயக்கம். இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்கிற நிலையில் தான் அதிகார பகிர்வு இருக்க வேண்டும்.